ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷனும் அண்ட் சென்சார் இன்டர்ஃபேஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கொஷின்ஸ்லாம் கேட்கணும். கேட்டுடலாமா? அனலாக் அண்ட் டிஜிட்டல் கன்வர்ஷன்னா என்ன? எதுக்கு நம்ம ஈஸி எடுத்தோம்? எதுக்கு இந்த டாப்பிக்கை படிக்கணும்? அண்டு நம்ம ஈஸி சூஸ் பண்ணியாச்சு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சூஸ் பண்ணியாச்சு. பசாமல் நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிச்சுட்டு நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பராக இல்லாமா, இல்லைனா ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிச்சுட்டு ஆப் டெவலப்பராக இல்லாமா, இல்லைனா வெப் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு வெப் டெவலப்பராக இல்லாமா, இல்லை ஏதாவது ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே நான் கோடிங் ஃபீல்டில் கூடயாச்சும் நம்ம போயிடலாமா? இப்படி கண்டிப்பாக யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இன்கேஸ் நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் போய் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் அப்படி யோசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன்னா நீங்கள் கரெக்டான வீடியோ தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ இந்த வீடியோ சூஸ் பண்ணிங்கல்ல, எதுக்காக சூஸ் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை கற்றுக்கணுன்னு தானே சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுதான் கரெக்டான விஷயம். நீங்கள் டெய்லி எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு தான் அது ஒரு நாள் உங்களை சக்ஸஸ்க்கு அச்சீவ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுருப்பீங்க. அதாவது அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன, இது எதுக்கு கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் எப்போவாச்சும் நம்மளோட ஃபோன் பிரைட்னஸ் எப்படி ஆட்டோ பிரைட்னஸ் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, இது கூட வேணாம். நம்ம ரூமில் ஏசி ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் இந்த மேக்ஸிமம் கூலிங்கை ரீச் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏசி ஆஃப் ஆகுது. அது எப்படி நடக்குது தெரியுமா? சரி, ஓகே. நம்ம சென்சார் இன்டெகிரேஷன் அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தா மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக துணி எல்லாமே ஒரு சைடு அந்த ஷட்டருக்குள்ளே வரும். அது எப்படி நீ எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படி சென்சாருக்கு எப்படி மழை பெய்யுதுன்னு தெரியும், அண்ட் ஏசிக்கு எப்படி இவ்வளோ கூலிங் டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னு தெரியும், அண்டு ஃபோனுக்கு எப்படி இந்த பிரைட்னஸுக்கு இந்த பிரைட்னஸ் தான் இருக்கணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? கியூரியஸாக இருக்குல்ல? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனலாக் அண்ட் டிஜிட்டல் கன்வர்ஷன். அனலாக் என்ன, டிஜிட்டல்னா என்ன? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு. இது எம்பெடட் சிஸ்டம் மட்டும் இல்லை, உங்களோட லைஃபுக்கும் இது ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிசிபி டிசைன் கற்றுக்கணும்னு நினச்சாலுமே இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் நல்ல பேசிக்காக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போது அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ அனலாக்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வாயிலேருந்து பேசுகிறேன் இல்லையா, இது உங்களுக்கு வரும்போது எல்லாமே உங்களுக்கு அனலாக் சிக்னலாக தான் வரும். ஓகே, அப்போ டிஜிட்டல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அனலாக் சிக்னலுமே ஒரு கன்வர்ஷன் நடக்கும் போது உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னலாக வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அனலாக்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம், டிஜிட்டல்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் காலேஜஸ்லாம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் படிக்கலாம், இப்போ கற்றுக்கோங்க. எந்த ஒரு வேவ் சிக்னலுமே இப்படி வரும்போது இது எல்லாமே உங்களுக்கு அனலாகாக வரும். ஓகேங்களா? எந்த ஒரு சிக்னலுமே இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டலாக வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அண்ட் இது எதை மீன் பண்ணுது அண்ட் இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கரெக்ட். இது ஆன் சிம்பிளை மீன் பண்ணுது, இது ஆஃப் சிக்னல் மீன் பண்ணுது. அப்போது எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியுமே உங்களுக்கு அனலாக வரும்போது வோல்டேஜாக வரும். அண்ட் நீங்கள் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன். இப்போ இந்த அனலாகில் எப்படிலாம் வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் எல்லாமே அனலாக் கரண்ட்டு. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறது அனலாகா டிஜிட்டலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எந்த ஒரு இதுக்கு யூஸ் பண்ணும்போது அது நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகி தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரு பவர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த விப்ரோ லைட்டு கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்கு எல்லாமே எதுக்குன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் கரண்ட் தான் வரும். ஓகே, இப்போ அனலாக் கரண்ட் எப்படி மீன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வோல்டேஜ் லெவலில் மீன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அனலாக், இதுதான் டிஜிட்டல். நம்ம ஏதோ ஒரு பேசுகிறோம், நம்ம ஏதோ ஒரு பண்ணாலே அது எல்லாமே அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். அதை நம்ம டிஜிட்டலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், எதுக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல அனலாக் சென்சார் இருக்குமா, இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ESP32. இப்போ அந்த ESP32 என்னென்னு எதுக்காக இது எடுத்துருக்கோன்னா, ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா? இது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக கிடைக்கும். இப்போது சின்ன சின்ன சென்சார்ஸை வச்சு எப்படி நம்ம அனலாக் டு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எப்படி ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே,
சரி, ஓகே. வாட் இஸ் சென்சார்? இப்போ இந்த இடத்துல டெஃபினிஷன் இருக்கு. A sensor is an electronic device that detects a physical quantity, it converts into the electrical signal அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. It allows a microcontroller to understand what happening it's around. அதாவது இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகேவா? மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது இந்த மாதிரி ஒரு போர்டு தான். இப்போ இந்த போர்டுக்கு வந்து சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த போர்டுக்கு தெரியாதுல்ல, இங்கே லேப்டாப் இருக்குது, இங்கே மவுஸ் இருக்குது, இங்கே பென் இருக்குது, பென் இங்கே டச் ஆகுது, அது எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து ஒரு டூல் தேவைப்படுது, சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. இந்த சென்சாருக்கு எப்படிப்பா தெரியுது? சென்சாருமே ஒரு சின்ன போர்டு தான். அந்த சென்சாருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் வந்து அனலாக் சிக்னல்ஸை கலெக்ட் பண்ணுற சென்சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெயின் சென்சார் அப்படின்னா, ரெயின் வந்து அதில் படுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலை ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதை வந்து அனலாக் சென்சாராக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ ஒரு டெம்பரேச்சர் சென்சார்னா அது வந்து டெம்பரேச்சர் சென்சாரை வந்து அனலாக்காக கன்வெர்ட் பண்ணுது. இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுது இல்லையா, இது எல்லாத்தையுமே டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகி தான் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு சொல்லுது. அதாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல மழை பெய்யுது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெயின் சென்சார் இருக்கு. ஓகே. இப்போ ரெயின் சென்சாரில் இது டைரெக்டாக இந்த ட்ராப் வந்து இதில் படும்போது இந்த சென்சாருக்கு எப்படி வந்து விஷயம் தெரியுது? அதாவது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விஷயம் தெரியுது? அதால் சொல்ல முடியாது இல்லையா? இப்போது அதுக்கு எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த கான்செப்ட் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மழை பெய்யுது ஓகேங்களா? இப்போ இந்த மழை பெய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கில் படும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னா, இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு ரெயின் ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 அப்படின்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து மழை இல்லை, அப்போ இந்த ஷீட்டில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மழை இல்லை, அப்போ இந்த ஷீட் வந்து எம்டியாக இருக்குது ஓகேங்களா, அதாவது ரெயின் ட்ராப்ஸ் கிடையாது. அப்போ இதோட சிக்னல் எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும். புரிஞ்சா? ஓகே. இப்போ 1s and 0 எப்படி அதை புரிஞ்சுக்குது அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1னா ஆனு, 0னா ஆஃபு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் சிக்னல் ஆக்ட் ஆகுது. ஓகே. இப்போ மழை பெய்யுது, இது ஆனில் இருக்குது. அப்போ ஆனில் இருக்குன்னா மைக்ரோ கண்ட்ரோல்லாம் நினச்சிக்கோம். ஓகே. அப்போ அந்த கிளாத்ஸ்லாம் உள்ளே கொண்டு வா, அப்போ என்ன ஆகும்னா மோட்டார் ரன் ஆகும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இது ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலில் கொடுக்குறோம். நான் ஏன் இவ்வளோ கேவலமாக வரைகிறேன்னு தெரியல. ஓகே. இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இப்பவும் கேவலமாக தான் இருக்குது, பட் ஓகே. இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து சிக்னல் வந்து 1ல் இருக்குது. அப்போனா அந்த துணியை கொண்டு வர மோட்டர் வந்து ஆன் ஆகணும். அப்போ என்னங்கன்னா, துணியை கொண்டு வர மோட்டர் ஆன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒரு துணியும் வந்துடும். ஓகே. இப்போ மழை வரல, அப்போனா இந்த ஸ்டேட்டஸ் எதில் இருக்கும்? கரெக்ட். அப்போ 0ல் இருக்கும். அப்போ 0ல் இருக்கும்போது என்ன ஆகுனா, மோட்டர் ஆன் பண்ண தேவை கிடையாது. அப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன சொல்கிறோன்னா, இன்கேஸ் ரெயின் சென்சாரில் 1ன்னு காட்டுச்சுன்னா மோட்டரை ஆன் பண்ணி துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. இன்கேஸ் உங்களுக்கு ரெயின் சென்சாரில் 0ன்னு காட்டுச்சுன்னா மோட்டர் ஆன் பண்ண தேவையில்லை. ஏன் மோட்டர் ஆன் பண்ண தேவையில்லை? ஏன்னா மழை இல்லை. அதுதான் கான்செப்ட். புரிஞ்சா? இப்படி தான் வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. இதான் பேசிக் கான்செப்டே. இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி சென்சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அனலாக்ன்றது உங்களுக்கு வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது தான். வோல்டேஜ் சிக்னலாக வரத்தை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சொல்லுது. ஓகே. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இமேஜின் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். கேன் யூ நோ வெதர் த ரூம் இஸ் ஹாட்? நோ. Okay. Similar, a microcontroller also connect the field temperature. It's not a sensor to tell it. Sorry, it's not. It's need a sensor to tell it. அதாவது கண்ணை மூடிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு தெரியாது சூடாக இருக்கா இல்லைன்னு. ஆனால் சென்சாருக்கு என்னென்னா அனலாக் சிக்னலாக அது கேதர் பண்ணுறதுனால அதுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதை தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, சும்மா ஒரு ஃபன்னியாக. ஓகேவா? ஓகே. இப்போது நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவலில் நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், லைட்டுக்கு எது யூஸ் பண்ணுவோம், டெம்பரேச்சருக்கு எது யூஸ் பண்ணுவோம், வாட்டருக்கு எது யூஸ் பண்ணுவோம், அண்ட் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அனலாக் டு டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு மைக்ரோ கண்ட்ரோல் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே. இப்போது நம்ம டெம்பரேச்சருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, LM35 ஒரு சென்சார் இருக்குது ஓகேங்களா, அந்த சென்சாரை யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து DHT11 யூஸ் பண்ணுவோம். இது வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சாரை வந்து அது
ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. லைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சென்சார் என்னன்னா எல்டிஆர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிஸ்டன்ஸுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், அல்ட்ராசோனிக் சென்சார், டிரான்ஸ்மிட்டர் ப்ளஸ் ரிசீவர். ஓகே. சவுண்டுக்கு நம்ம மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கேஸ் சென்சாருக்கு வந்து MQ2 சென்சார் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ரெயினுக்கு வந்து ரெயின் சென்சார் யூஸ் பண்ணுறோம். டச்சுக்கு வந்து டச் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அனலாக் சிக்னலாக ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் நம்ம இங்கே கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகி மைக்ரோ கண்ட்ரோலுக்கு கொடுக்குறது தான். இது எல்லாமே வந்து அனலாக் டு டிஜிட்டலாக ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து 0 and 1 கொடுத்துரும். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு புரியுறது 1னா ஆனு 0னா ஆஃப். இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு புரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இது ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போது அனலாக் சிக்னல் வர்சஸ் டிஜிட்டல் சிக்னல் இது என்னென்னா எப்படிலாம் அனலாக் சிக்னலாக கிளாஸிஃபை ஆகுது, எப்படிலாம் டிஜிட்டல் சிக்னலாக கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே. இப்போது அனலாக் சிக்னல்னால் என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அனலாக் சிக்னல்ன்றது வந்து ஒரு வோல்டேஜ் வேரி ஆகலாம், இல்லை வேரி ஆகாமல் போகலாம், இல்லை எப்படி வேணால் அது வந்து சிக்னலை வந்து எப்படி வேணால் போகலாம். ஓகேங்களா? இது வந்து அனலாக் சிக்னல். டிஜிட்டல்ன்றது அப்படி கிடையாது. கரெக்டாக உங்களுக்கு வந்து 0s 1s, 1னா ஆனு 0னா ஆஃப். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போது இது டெம்பரேச்சர் வேல்யூ வந்து இப்போது 22.1 டிகிரி செல்சியஸ், 22 அந்த மாதிரி இருக்குதுல்ல. இப்போ பிரைட்னஸ்லையும் அதே மாதிரி 10%, 20, 35, 60, 90 இந்த மாதிரி இருக்குது. இப்போ அனலாக் சிக்னல்ஸ்லாம் எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் நிறைய பைக்கு இல்லை கார்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய அனலாகோட இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேங்களா? இப்போ இதை டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகுது அப்படி என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்பீடை இது பண்ணுறது இருந்தாலும் சரி, ஒரு டெம்பரேச்சர் இது பண்ணுறதாலும் சரி, ஒரு பிரைட்னஸை பண்ணுறதாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இப்போது இந்த 1 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஆனு. இப்போ 0ன்னு கொடுக்கும்போது ஆஃப். அப்போது இந்த பேசஸில் உங்களுக்கு இது பண்ணும்போது மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் உங்களுக்கு ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டோர் ஸ்விட்ச்னா 0னா க்ளோஸு, 1னா ஓப்பனு, அதே தான். ஓகேங்களா? ஓகே. நம்மளுக்கு ஏன் வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் தேவை? நம்ம அனலாக்லேயே எல்லாத்தையும் பண்ணிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஓகே. இப்போ என்னன்னா இந்த சென்சார் கிவ்ஸ் 248 வோல்ட். ஓகேங்களா? 2.48 வோல்ட் வந்து அது கொடுக்குது. இப்போ இந்த 2.48 வோல்ட் வந்து இப்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எப்படி புரியும்? இல்லை, டவுட் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வோல்டேஜ் டு பைனரி நம்பர் டு டெசிமல் நம்பர். ஓகே, இது எப்படிப்பா கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன பிட்டு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 0 வோல்ட்னா உங்களுக்கு இங்கே 0 வந்துச்சு. 2.5 வோல்ட்னா 512, 5 வோல்ட்னா இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இன்கேஸ் நீங்கள் இது கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறது? சரி, ஓகே, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஓகேங்களா? ஓகே. இப்போது இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு வந்து இது நீங்கள் சில டைம் மெமரி கார்டில் பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு பென்ட்ரைவில் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இது நிறைய ஒரு இது இருக்குது. இது சப்போஸ் இது என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கூகுள்லையோ ஆர் ஏதாவது ஒரு ஏஐ சோர்ஸ்லையோ போய் நீங்கள் கற்றுக்கிட்டு இது என்னப்பா 1023 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் அதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மற்றவங்க அதை கமெண்ட் பண்ண வரும்போது அதை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஓகே. இந்த கன்வர்ஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போது நம்மக்கிட்ட வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து 2.5 வோல்ட் வருது. ஓகேங்களா? 2.5 வோல்ட்டு. இப்போ ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அதாவது 5 வோல்ட்டு, டோட்டலாக 5 வோல்ட்டு, அதில் 2.5 வோல்ட் வருது அப்படின்னா, அப்போ நம்ம 2.5 வோல்ட் டிவைட் பை 5 பண்ணோம்னா இன்டூ 1023 நான் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துடும். இப்போ நீங்கள் அதை இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது இங்கே 0.5 வோல்ட் இருக்கா. இப்போ இந்த 0.5 வோல்ட் கூட நீங்கள் இதை இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து 511.5 வருது. ஸோ அதான் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பைனரி வோல்டேஜை நீங்கள் பைனரியாக கன்வெர்ட் பண்ணி டெசிபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா, சின்ன ஸ்டெப்பு தான் வந்து இது. ஓகே. இப்போது
நம்ம ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ரெசல்யூஷனை எப்படி இதை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 2 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. ஒன்று வந்து பேசிக்ஸோட அட்ரினோ யூனோ எடுத்திருக்கோம், அண்ட் லைட்டாக அதை விட லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்ஸ் வந்து நம்ம ESP32 எடுத்திருக்கோம். இப்போ ESP32 வந்து 12 பிட்டாகவும் அட்ரினோ யூனோ வந்து 10 பிட்டாகவும் இருக்குது. ஓகே, அது 1024னா என்ன, இல்லை 496னா என்ன, அது எப்படி வந்து கால்குலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க 2 power 10. அதாவது நீங்கள் 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1024 வரும். அதாவது 1023 பிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 12 பிட்டுக்கான கணக்கு பண்ணும்போது 2 power 12 நீங்கள் பண்ணீங்கன்னா 4096, அதாவது 4096 பிட்டு. ஆனால் இங்கே ஏன்பா வந்து உங்களுக்கு 4095 1023 இருக்குது, அப்போ இங்கே 1024 இருக்குது, 4096 இருக்குது. ஆனால் ஏன் ஒரு பிட்டு வந்து கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 0ன்னு கனெக்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பிட்டை கால்குலேட் பண்ணும் போது உங்களுக்கு நீங்கள் அதை இருக்கிறத விட நீங்கள் ஒன்று மைனஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் வந்து ஒரு பிட் கால்குலேஷன். ஓகே, இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பெரிய லெவலாக இல்லை, ஒரு நார்மலாக ஒரு பிட் கால்குலேட்டிங் தான். ஓகே ஓகே இப்போது ஒரு நார்மலாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும், ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டை பண்ணணும், ஒரு சென்சாரை இன்டெகிரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், லைட்டை டிபெண்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லைனா பொட்டென்ஷியல் மீட்டர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டிய காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன, சென்சார்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு DHT11. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஜிட்டல் சென்சாரு. அதாவது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஓகே, இது ஏன் டிஜிட்டல் சென்சார், இது அனலாக் சென்சார் தானே, இது ஏன் டிஜிட்டல் சென்சார் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது அனலாக் சென்சார் தான், ஆனால் டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து உள்ளே நடக்கும். அதை தான் வந்து நம்ம டிஜிட்டல் சென்சார்னு சொல்லுவோம். ஓகே, இதை ஏன் நம்ம அனலாக் சென்சார் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதால் டிஜிட்டல் கன்வர்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால இது அனலாக் சென்சார் சொல்கிறோம். இப்போ இதில் அனலாக் சிக்னலை வாங்கும், ஆனால் கொடுக்கும் போது டிஜிட்டல் சிக்னலாக கொடுக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து அனலாக் சிக்னல் வாங்கும், இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ADC போடுற மாதிரி இருக்கும். அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி LDRக்குமே அது தான். இப்போலாம் LDRக்கு மாடியூல் வந்துருச்சு. இப்போ மாடியூல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அனலாக்காக அதுவே டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ADC போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பொட்டென்ஷியோமீட்டர். ஓகே, பொட்டென்ஷியோமீட்டர்னா என்ன? ஓகே, பொட்டென்ஷியோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஃபேனில் வந்து இப்போ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து ஒரு லைட்டை வந்து நம்ம பொட்டென்ஷியோமீட்டர் திருப்பும் போது, அதாவது நம்ம அதிகமாக இருக்கும்போது நல்ல பிரைட்னஸ் ஆகும், கம்மியாக இருக்கும்போது கம்மி பிரைட்னஸ் ஆகும். இது இருக்கு இல்லையா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், பொட்டென்ஷியோமீட்டரில் என்னென்ன யூஸ் கேஸ் இருக்குது, பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம். இப்போ இன்கேஸ் வந்து பொட்டென்ஷியோமீட்டர் நம்ம ஹையில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், பொட்டென்ஷியோமீட்டர் நீங்கள் ரெடியூஸ் பண்ணும் போது பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா, பொட்டென்ஷியோமீட்டரோட யூஸ் கேஸே என்னன்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணோம். நமக்கு அந்த டீவியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்கேஸ் கம்மியாக வச்சா கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கும், அதிகமாக வச்சா அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கும். ஸோ அதால் என்னன்னா மேக்ஸிமம் 5 வோல்ட்லேருந்து 0 வோல்ட் வரையும் இது பண்ணிக்க முடியும். அதால் வந்து டியூன் பண்ணிக்க முடியும். இதோட ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து அதால் டியூன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 2 வோல்ட் எல்இடியை க்ளோ பண்ண வைக்கணும்னா, நீங்கள் ஒரு 5 வோல்ட்லேருந்து நீங்கள் 220 வோல்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெசிஸ்டரை வேல்யூ ஆட் பண்ணால் மட்டும்தான் அதால் வந்து ப்ராப்பராக லைட்டை க்ளோ பண்ண வைக்க முடியும் இல்லையா? இந்த சேம் கான்செப்ட் தான். ஆனால் என்னென்னா, நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிஸ்டர் கொடுக்குறோம், இதில் அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்ம டைரக்ஷனுக்கு நம்மளோட ஹை லோவுக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காகவே அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அது சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் வந்து பொட்டென்ஷியோமீட்டரோட வேலை. ஓகேங்களா? ஓகே, அந்த பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அண்ட் வந்து ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பொட்டென்ஷியோமீட்டரோட வேலை. ஓகேவா? ஓகே, சரி, ஓகே, நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். இந்த எல்டிஆரை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டிஆரோட வேல்யூ என்னன்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் இல்லையா? இப்போது இந்த இடத்துல வந்து லைட் வரும்போது இந்த எல்டிஆர் என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு அனலாக் வேல்யூவாக கொடுக்கும். இப்போ இந்த அனலாக் வேல்யூவை நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஏடிசி கொடுப்போம். அப்போ அது கொடுக்கும்போது இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும் இல்லையா? சரி, ஓகே, இப்படி கொடுக்கும்போது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஃபாரின்னு இப்போ ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய வந்துருச்சு.
நைட் டைமில் வந்து ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வெயில் வர வர ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆயிடும் இல்லையா? இதெல்லாம் எப்படி பேஸ் பண்ணி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்டிஆரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. நைட் டைம் எல்டிஆர் ஆன் இருக்கும் போது நைட் டைமில் வந்து எல்டிஆர் வந்து அவ்வளோவா லைட் வந்து படாது. அப்போ என்ன பண்ணால் எல்டிஆர் வந்து பேட்டரி வந்து ஆன் பண்ணிவிடும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சோலார் பவரால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆன் ஆகுது. ஓகே, இப்போ எல்டிஆர் மேலே வெளிச்சம் படும்போது என்ன ஆகும்னா, ஓகே அது புரிஞ்சுக்கும், ஓகே வெளிச்சம் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடும். அப்போ ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகுது. இந்த பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் நடக்குது. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ எல்டிஆர் வந்து இதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். பொட்டென்ஷியோமீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வந்து 0 வோல்ட்லேருந்து உங்களுக்கு 5 வோல்ட் வரையும் உங்களால் டியூன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்படி டியூன் பண்ணுறது மூலிமா உங்களால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நாபை ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனலாக் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த அனலாக் வேல்யூ என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அப்படி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்போது என்னன்னா, உங்களோட வேல்யூ வந்து இப்போ நீங்கள் பொட்டென்ஷியோமீட்டர் ஹையாக இருக்கும் போது ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்குது. இப்போ லோவாக இருக்கும்போது என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா, உங்களால் வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து மினிமைஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க முடியும். அதான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நாபை ரொட்டேட் பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து 125, 310, 455, 620, 845 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு பிட் வைஸ் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, இங்கே 1023 பிட் வழி உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதுதான் இப்போ அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளால வந்து அந்த பொட்டென்ஷியோமீட்டர் திருப்பும் போது நம்மளால வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அனலாக் சிக்னலை நம்மளால வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்கேஸ் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா அகெயின் உங்களுக்கு ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போது நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்க வேணாம், ஃப்ரீ ஆயிருங்க. ஓகேங்களா, இப்போது அனலாக்னா ஒன்றுமே இல்லை, இந்த சென்சாருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஆனால் இந்த சென்சார் இருக்கு இல்லையா, இந்த சென்சாருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணணும். நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு சொல்லிட்டோம், நீ வந்து மழை பெஞ்சா எனக்கு வந்து துணி எடுத்துரு அப்படின்னு நம்ம இதுக்கு சொல்லிட்டோம். ஆனால் இதுக்கு தெரியணும்னா இது வந்து ப்ராப்பராக ஆக்ட் ஆனாதான் இதால் வந்து சுத்த முடியும். இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன். ஓகேவா, அதாவது இது வந்து சொல்லணும், அதுக்கு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது செய்யணும், இதுக்கு சொல்கிற மாதிரி இது வந்து ரன் ஆகணும். ஏன்னா இதுதான் துணி எடுக்க போகுது, இது வந்து மழை பெஞ்சிச்சா இல்லையான்னு சொல்ல போகுது. அப்போ இது சொன்னாதான் இது செயல்படும், இது செயல்பட்டால் தான் இது வந்து துணி எடுக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கு புரியணும்னா ஒரு அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் தேவை. இதுக்கு வந்து மழை பெஞ்சிச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா இது வந்து பைனரி கோட் தான் தெரியும். இதுக்கு வந்து பைனரி கோட் தான் தெரியும். அதாவது இதுக்கு வந்து பைனரி கோட் தான் தெரியும். இப்போ இதுக்கு பைனரி கோட் தெரியும்னா இது வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும், இதுக்கு வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ண தெரியாது. ஸோ தெரியாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீ அனலாக் சிக்னலை கொடு, அதுக்கேற்ற மாதிரி பட்டுச்சுன்னா நான் 1ஆகவும் படலைன்னா நான் 0ஆகவும் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி இது சொல்லுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பட்டுச்சுன்னா 1ன்னா இது 1 சொல்லிச்சுன்னா இது மோட்டர் ரன் ஆகும், இது 0 சொல்லிச்சுன்னா இது 0 சொல்லும், இது மோட்டர் ஆஃப் ஆகும். இவ்வளோ தான் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன். இது வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஏடிசிக்குமே இதுதான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்மளால் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்க முடியாது, பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்ன எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே Arduino Uno எடுத்திருக்கோம், ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர் சென்சாரு, லைட்டு, பஸரு. இப்போ இதுக்கு நம்ம இது வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறோம் இந்த ஓகேப்பா, இன்கேஸ் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து ஹையாக போச்சு இல்லை இந்த டெம்பரேச்சர் கம்மியாக போச்சுன்னா எனக்கு ரெட் கலர் லைட்டோ இல்லை க்ரீன் கலர் லைட்டோ அடி, அதேமாதிரி பஸர் அடின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த LM35 சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி அனலாக் சிக்னலாக வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்போம். இப்போ மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்ணோம்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆன சிக்னலை உங்களுக்கு என்ன பண்ணும், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும் இல்லையா, அந்த பைனரி கோடை வச்சு அந்த பைனரி நம்பரை வச்சு ஓகே இதுக்கு அதிகமாக இருந்தால் கட் ஆஃப் பண்ணு, இது கம்மியாக இருந்தால் கட் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறோம். இதே தான் வந்து எல்லாவோட இதுலேயும் நடக்குது. இப்போது ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் தான் இந்த ஃபயர் அலார்மு, ஃபேக்ட்ரி மானிட்டரிங்கு, க்ரீன் ஹவுஸு,
அதுக்கப்புறமா சர்வர் ரூம் கூலிங்கு. ஏன்னா இன்கேஸ் வந்து அதிகமாக கூல் ஆச்சுன்னா, இப்போ நம்ம லேப்டாப்லாம் கூட அதிகமாக வந்து சூடாச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் ஓடுது இல்லையா, அது எல்லாமே இந்த பேசிஸ்லாம் நடக்குது. அதே மாதிரி பேட்டரி டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன். இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து பேட்டரி வந்து செம்ம சூடாயிடும். அப்போ சூடாகும்போது என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரி வந்து கட் ஆஃப் ஆயிடும். அப்போ கூலிங் ஸ்டேஜுக்கு போயிடும். இது எல்லாமே வந்து இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல்ஸ் இந்த கன்வர்ஷனில் தான் நடக்குது. ஓகே, இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ நான் அந்த கோடு எப்படி வந்து இங்கே ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அந்த பின் வந்து A0 கொடுக்குறோம், அட்ரினோட A0 கொடுக்குறோம். ஏன் அட்ரினோட A0 கொடுக்குறோம்னா, ஏன்னா அட்ரினோவில் வந்து உங்களால் வந்து அனலாக் பின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அனலாக் பின்ஸில் வந்து நம்ம அனலாக் சென்சாரை நம்ம அனலாக் பின்ஸில் கொடுக்கறதுனால தான் நம்மளால் வந்து ஏடிசி வந்து நடக்குது, அனலாக் டு டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் வந்து எல்இடி பின் வந்து நம்ம 8ல் கொடுக்குறோம். இந்த எல்இடி பின் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்து 8ல் கொடுக்குறோம், அதாவது டிஜிட்டல் பின்ல கொடுக்குறோம். ஏன் நம்ம டிஜிட்டல் பின்ல கொடுக்குறோம்? நம்ம டிஜிட்டல் பின்ல கொடுக்கும்போது 0னா எரியும், 0னா ஆஃப் ஆகும், 1னா எரியும். இதுக்காக நம்ம டிஜிட்டல் பின்ல கொடுக்குறோம். ஓகே, பஸருமே வந்து டிஜிட்டல் பின் 9ல தான் கொடுக்குறோம். டிஜிட்டல் பின் 9ல எது கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் 1னா ஆன் ஆகும், 0னா ஆஃப் ஆகும். நம்ம எதெல்லாம் பைனரியா ஆக்ட் ஆகுதோ அது எல்லாமே டிஜிட்டல் பின்ல கொடுக்குறோம். பைனரினா என்னன்னே தெரியாத சென்சார்ஸுக்கு, அதாவது அனலாக் சென்சாருக்குலாம் நம்ம அனலாக் பின்ல கொடுக்குறோம். ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் சென்சாருக்கு வந்து அது பைனரி தெரியாது, அதுக்கு அனலாக் தான் தெரியும். அதனால நம்ம A0ல கொடுக்குறோம். ஓகேங்களா, இதுதான் இது. இப்போ நம்ம வோல்டேஜ் நம்ம த்ரெஷோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதாவது 35.0 நம்ம த்ரெஷோல்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். த்ரெஷோல்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு 5 வோல்ட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் அங்கே ஒரு கன்வர்ஷன் சொன்னோம் இல்லையா, அதே கன்வர்ஷன் தான் இங்கே நடந்திருக்கு. இப்போ த்ரெஷோல்டு வந்து அதிகமாக போச்சுன்னா பஸர் அடிக்க வை, அதே மாதிரி வந்து லைட் எரிவை. இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரெஷர் கூலிங் ஏற வழியாக சைலண்டாக இரு அப்படின்னு தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் தான், இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் ரொம்ப போட்டு ப்ராக்டிக்கலாக இது பண்ண வேணாம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி அனலாக்னா என்ன, டிஜிட்டல் என்னன்னு கண்டிப்பாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா அகெயின் ஒரு வாட்டி நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதா இந்த மொத்த கான்செப்டும். ஓகே, இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கன்வர்ஷன், அண்ட் இதுதான் வந்து சென்சாரோட இன்டர்ஃபேஸிங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாவில் நம்ம பேஜை டேக் பண்ணுறேன், அதையும் போயிட்டு இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எபிசோட் 7 பார்க்கலாம்.